சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட். இன்றைய ஆட்சியாளர்களாலே கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் மார்க்கண்டேயன் அவர்களை நேரில் சென்று நாங்கள் சந்தித்தோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் இது எதனால நடந்தது அப்படின்னு சொல்லுகிற பொழுது, கரூர்ல ஒரு சம்பவம் கடந்த ஆண்டு நடந்துச்சு. ஆனா அன்னைக்கு கண்ணீர்லாம் யாரும் விடல. இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு அந்த கண்ணீர் விடுறாங்க பாருங்க அந்த அமைச்சர்கள்லாம். அதுல எந்த அமைச்சருடைய கண்ணிலையும் அன்னைக்கு எந்த கண்ணீர் துளி இல்லை. அவங்க அமைச்சர்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த படத்துல ஏதோ ஒரு 4-5 அமைச்சர்கள் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால இன்றைக்கு ஒரு திரைப்பட கொட்டகையாக கூடமாக திரைப்படம் தயாரிக்கின்ற இடமாக நம்முடைய சட்டமன்றம் இருக்கு. இன்னும் சொல்ல போனோமேயானால் அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பேசிய பேச்சு என்ன என்பது நீங்க பார்க்கணும். அதாவது நான் சட்டமன்றத்தில் பேச எழுத வெளியே போய், நாங்க எங்க வெளியே போறோம்? நாங்க உள்ளதான் இருக்கோம். அதே நேரத்தில் சில குற்றச்சாட்டுகள் வருகிற பொழுது சட்டமன்றத்திலே எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்வதற்கு எதிர்கட்சிக்கு முழு உரிமை உண்டு. எப்ப வேணாலும் வரலாம், நாங்க சட்டமன்ற உறுப்பினர் எப்ப வேணாலும் போகலாம், அது எங்களுடைய தனி உரிமை. அதனால எங்களுடைய கட்சியினுடைய உரிமை என்பது எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் வருகிற பொழுதோ அல்லது கருத்து கூற மறுக்கின்ற பொழுதோ வெளியேறுகிற உரிமை, வெளிநடப்பு செய்கின்ற உரிமை உண்டு. ஆனா என்ன சொன்னார் முதலமைச்சர்? நான் அடுத்து சட்டமன்றத்தில் பேச எழுகின்ற பொழுது பேரவைத் தலைவர்கிட்ட இந்த மாதிரி நம்முடைய சட்டமன்றத்தினுடைய வாயில் கதவுகள் எல்லாம் மூடிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு பேச போறேனார். அது நியாயமா? அது உரிமை மீறல் செயல் இல்லையா? நாங்க சட்டமன்றத்தில் நான் உறுப்பினராக உட்கார்ந்து இருக்கேன், நான் வெளியே போக கூடாதுன்னு கதவை சாத்திக்கிட்டு தடுக்கிறதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்ப அந்த சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடிய ஒரு சபாநாயகராக இருக்கிறாரா? இன்னும் அதெல்லாம் இனிமேல் நடக்கிறதான் பார்க்க போறோம். ஆனா அவர் நிச்சயமா அப்படித்தான் இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் வேற எதுவும் கடைசி காலத்துல கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. ஏன்னா பல காலங்களாக காத்திருந்தார். எப்படி அவங்க தலைவர் சொல்லுவாரு, ஓடு மீன் ஓட உரிமையின் வருமளவு வாடி இருக்குமா கொக்குன்னு, அது போல இருந்தவர் தான். இன்னைக்கு இவரும் வாடி இருக்கார், கொக்கு வரலேன்னு வாடி இருக்கார். வேற ஒன்றும் கிடையாது. பெரிய கொக்கு கிடைக்கல தான் இந்த மாற்றத்தினுடைய புரிதலை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனவையானா, இன்னைக்கு நாங்க அவர் இங்க என்ன சொல்றாங்க, ஒரு 2-3 மீம்ஸ் போட்டிருக்காங்க. ஒருத்தர் டிடிசிபியில சொல்றாரு, நான் ஃபண்டு கொடுக்கறது இல்லை அப்படின்னு. யாரு? நாங்க எங்கள்கிட்ட யார்கிட்டயாவது ஃபண்டு கொடுத்தாங்களா? அவன் இஷ்டப்படி கதையை விட்டுக்கிட்டு போனா அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியுமா? அவன் ஓமனி பஸ்ஸுக்கு நான் 5 லட்சம் ரூபா கொடுக்கலைங்கிறான். அடுத்து இன்னொருத்தன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு போறதுக்கு இருக்காங்க. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு நாங்க பணம் கொடுக்கல அப்படிங்கிறான். ஆனா இதையெல்லாம் சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமா வாங்குற வழி ஆதவ அர்ஜுனாவுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால அது ஒன்றும் மக்களை காப்பாற்றுகிற அரசோ மாற்றம் தருகின்ற அரசோ கிடையாது. இது ஜனநாயகன் படத்தை போல அமைச்சர்கள்லாம் சினிமா பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம், அப்படிப்பட்ட அரசு தான். இன்றைக்கு அரிசி விலை என்ன விற்கிறது? தமிழ்நாட்டு மக்கள்லாம் தத்தளிக்கிறாங்க, கெஞ்சுறாங்க. எங்கள்கிட்ட கேட்டாங்க, சொன்னோம் மாற்றம் வேணும்னு கேட்டீங்களம்மா, மாறிடுச்சு. அரிசி விலை உயர்வது அது ஒரு மாற்றம். ஒருத்தர் மின்சார கட்டணத்தை கொண்டு எனக்கு முன்னாடியெல்லாம் 2500 ரூபா வந்துச்சு, இப்போ 5000 ரூபா வருது, டபுள் மடங்கு. இதாயா மாற்றம்? இந்த மாற்றத்தை தானேயா கேட்டீங்க, வந்திருக்கு அனுபவிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு துறைதோறும் இன்றைக்கு மக்கள் மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எதிர்மறை மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிற ஆட்சியாகத்தான் இன்றைய தாவேக ஆட்சி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்னு, அது எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஜேபியினுடைய ஸ்லீப்பர்ஸில் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எப்போ அவங்க தட்டி விடுவாங்களோ அன்னைக்கு எந்திரிச்சுவாங்க, 10 நேரத்தில் படுத்துக்குவாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பதற்கு அவர்களிலே யாருக்கும் நேரம் கிடையாது. அதனால தமிழ்நாட்டு தான் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறத தவிர வேற இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் பிரச்சனை, கரூர்ல பார்த்தா 3000 ஏக்கர் போச்சுக்கிறான், பழனியில் பார்த்தா 100 கோடிங்கிறாங்க, இப்போ பார்த்தா காரைக்குடியில 100 கோடிங்கிறாங்க. என்னையா ஒண்ணுமே புரியல. ஒரு டிஆர்ஓ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர், செயல் அலுவலர், அந்த கோயிலுக்கு உண்டான நிர்வாக செயல் அலுவலர் இதை கோயிலுக்கு சொந்தமான நிலம்,
எனவே இதை பட்டா மாற்றம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது இன்னைக்கு என்னென்ன வகையான கோல்மால்லாம் சட்டத்தில் பண்ண முடியுமோ ஒருத்தர் வர்றா, இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்ப அப்துல் வகாப்னு வச்சுக்கோங்க, அவர் இன்னொரு பேரை சொல்லி ஒரு பத்திரத்தை பதிகிறாரு, அதை நான் ரகுபதி வாங்குறேன், ரகுபதி கிட்ட இருந்து ஆவடிய பண்ணாச்சு வாங்குறாரு. இப்படி சொந்தமே இல்லாம 3 பேர் வாங்கி 4வது இடத்துல போய் இவ்வளவு பத்திரமும் நாங்க பதிஞ்சு வச்சிருக்கோம், எங்களுக்கு அதை நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. ஒரிஜினல்ல ஒருத்தர் ட்ரஸ்டின்னு சொன்னா அந்த ட்ரஸ்டின்னு இருக்கிறவரு நான் அதுல பண்ணவே இல்லைன்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனோமேனால் எந்த ட்ரஸ்டிக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அல்லது துணை ஆணையர் அனுமதி இல்லாம இடத்தை விற்க அனுமதி கிடையாது. எனவே எல்லாத்துலயும் ஊழல். இது இப்ப டிஆர்ஓ ஒரு 10 நாளைக்கு முன்னால பண்ணிட்டு இருக்காருன்னா எந்த நடவடிக்கையும் கிடையாது. அந்த மக்கள் போராடினாலும் நடவடிக்கை கிடையாது. அதுதான் இந்த ஆட்சி. எனவே பத்திரப்பதிவு துறையில எந்த இது பத்திரத்தை கொடுத்தாலும் பதிஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. பதியாம எந்த பத்திரம் இருக்காங்கன்னு அங்க அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்ல முடியுமா? அதை போல எல்லா வகையிலும் கோயில் நிலங்கள் சூறையாடப்படுகிற ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. அது மட்டும் உண்மை. யாரு கேட்டாங்கன்னா சொல்லட்டும். இன்னொன்னு சொல்றேன் எனக்குங்க, இன்னும் 6 மாசம் கழிச்சு அவர் என்ன சொல்றாருங்கிறதையும் நீங்க பாருங்க. என்ன சொல்றாரு, நான் கொண்டு பார்ட்டி ஃபண்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதாவது இந்த ஆட்சியில வெள்ளைக்காரன் ஆட்சியில கூட பேசுறதுக்கு கொஞ்சம் உரிமை இருந்துச்சு. விஜய் ஆட்சியில பேச்சுரிமை என்பது முழுக்க முழுக்க பறிக்கப்பட்டு விட்டது. அவங்கள விமர்சனம் பண்ணி ஏதாச்சும் பேசினா அடுத்த நிமிடம் எந்த கேஸ் அவன் மாட்டுவான், போடுவோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே தான் இந்த அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ மார்க்கெட்டின் மீது போடும்போதே ஒரு எலும்ப உடைத்திருவேன் முதலமைச்சரை பத்தி பேசினதாலதான் நாங்க வழக்கு போட்டோம். அந்த நீங்க நல்லா யோசிங்க, என்ன சம்பவம்? அதாவது மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, இல்ல நாங்க வழக்கு போட்டுக்க மாட்டோம். அதுதான் சொல்றேங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது ஒரு சம்பவம், நான் இங்க இருக்கேன், நான் உங்களை நேருக்கு நேரம் உன்னை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னா அது மிரட்டல். ஆனால் நான் சட்டமன்றத்தினுடைய கதவை சாத்தி உன்னுடைய உரிமையை பறிப்பேன் என்று ஒரு முதலமைச்சர் சொல்லுகிற பொழுது என்ன உரிமையை பறிப்போம் என்ற அதை பத்தி சொல்லுவேன். என்ன அவர் சொன்னதான் சொல்ற. முதலமைச்சர் என்ன சொன்னார்? சட்டமன்றத்தினுடைய கதவுகளை மூடுவோம், சட்டமன்ற உறுப்பினர் சிறை வைக்கிறதுக்கு நாங்க போயிருக்காங்க, சட்டமன்றத்தில் எங்களை ஜெயில அடைக்கிற போல அடைக்க போறீங்களா? அந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்ல கூட எலும்ப உடைப்பேன்னு சொல்றது சரியா இருக்கும் சார். பேச்சுவாக்குல சொல்றது வேற சார், அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த சம்பவம் நடந்துச்சா, ஏதாச்சும் ஆயுதங்கள் வச்சிருந்தாரா அல்லது நேருக்கு நேரம் சொன்னாரா? ஒண்ணும் கிடையாது. அவர் ஒரு கூட்டத்துல சொல்றார். ஏங்க, ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தினுடைய கதவை சாத்திரன்னு சொல்றது நியாயம், அது உரிமை மீறல் கிடையாது. ஆனா அதையெல்லாம் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா நான் எலும்ப உரிப்பேன்னு சொன்னது மட்டும் குற்றமா உங்களுக்கு போகுதா? யாரா இருந்தாலும் சட்டமன்றத்துக்கு கதவு பூட்டுறதுக்கு யாருங்க உரிமை இருக்கு? சட்டமன்றத்தை பூட்ட முடியுமா? அது ஒரு உரிமை மீறல் பிரச்சனையாவே இருந்தாலும் சார் இது குற்றமாகவே வராது சார். பேச்சுவாக்கில் சொல்ற வார்த்தைகள் இது எங்கேயோ பேசுறாரு. அவர் எங்கேயோ இருக்காரு. நேருக்கு நேரா பேசக்கூடிய சம்பவம் இல்ல. வேறு எந்த விதமான ஆயுதங்கள் அவர் கையில கிடையாது. மேடையில பேசுற போது சாத்துனா அதைத்தானே அவர் சொல்றாரு. சட்டமன்றத்தினுடைய கதவை சாத்துவேன் என்று சொல்றார். சாத்திப்பார், சாத்தி பார்த்தா சாத்தினா தானே சொல்றோம். அதைத்தாங்க சொல்றோம். எங்களுக்கு நிறைய நீதிபதிகள் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க என்ன நடக்குது? அப்போ ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தை சாத்துவேன்னு சொல்றது சரின்னு நீதிபதி ஏத்துக்கிறாரு. ஆனா அதே நீதிபதி சட்டமன்றத்துல எம்எல்ஏ எப்படி நடந்துக்கணும்னு இப்ப இன்னைக்கு பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நிர்மல்குமார் மூலமாக கொடுக்கப்படுகிற அழுத்தங்கள் என்பது ஒரு காலத்துல நிச்சயமாக வெளியே வரும். வெளியே கொண்டு அன்றைக்கு சொல்லுகிறார்கள். ஆமா, நிச்சயமா டிஎஸ்பி வச்சு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒன்னே ஒன்று சொல்லுங்க, இவங்க பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல். பிஜேபி என்ன சொல்லுதோ அதை மீறி செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு செய்யறதுக்கு தைரியம் கிடையாது. தமிழ்நாட்டில பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். மற்றவங்க யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது. எதுவும் சொல்லி மிரட்டுனா நம்மளுக்கு எதுவும் போயிடுமோன்னு நினைச்சுக்கிட்டு, வர வேண்டிய பணம் வராம போயிடுமோன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போடுற மத்திய அரசுக்கு ஆமாஞ்சாமி போடுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க பட்டணம் தான் போடுவாங்க. நீட்டு தமிழ்நாட்டில் அவருக்கு சொன்னா இருக்க முடியாது.
தமிழ்நாட்டு மக்கள் பூரா நீட்டு தேவை இல்லைன்னு சொல்ற போது அவர் தேவை இல்லைன்னு சொல்லுவாரா? குறிப்பா இந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாரு. ராஜினாமா பண்ணிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய விருப்பம் தானே, அதை பத்தி நாங்க என்ன சொல்ல போறோம்? எல்லாரும் ஓடுவோம். அவ்வளவு நாங்க அதை பத்தி ஒண்ணுமே சார். ஒரு அரசாங்கம் முடிவு எடுக்குது, அங்க ஒரு காக்ரோச் பார்ட்டி, ஜனதா பார்ட்டிங்கிறவங்க போராட்டம் நடத்துறாங்க, அவங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க, அதை ஒன்றிய அரசு ஏத்துக்கிறதுல அவங்களுடைய இது தெரியுது, அவ்வளவுதான். அது அதனுடைய கோரிக்கை வெற்றி பெற்று இருக்குது. கர்நாடகாவுக்கு தமிழக முதலமைச்சர் போறாரு இந்த காவேரி தண்ணீர் பெறுவதற்காக. எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏன்னா எல்லா கண்ணோட்டத்திலயும் அது பார்க்கவே முடியாது. 85 கால் சீட்டு, அது எத்தனை மணி நேரம் கால் சீட்டுங்கிறது எங்களுக்கு தெரியாது. 85 கால் சீட்டு, அது எத்தனை மணி கால் சீட்டுங்கிறது தெரியாது. ஆட்சி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, அதிமுக தொடர்பு இல்ல அப்படின்ற மாதிரி டிடி தினகரன் சொல்லியிருக்காரு. சார், நாங்க அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம், கொல்லைப்புற வழியில நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம். அது ஆட்சியாளருடைய திறமை. சட்டமன்றத்தில் உரிமை மீறி முதலமைச்சர் பேசியிருக்காரு. வரக்கூட்டத்தில் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரது அது எங்க கட்சி சேர்ந்து முடிவெடுக்கும். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும்